சுமன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். முதலமைச்சர் 2 நாள் கள ஆய்வு பயணம் சிவகங்கையில் போறாரு. இன்னைக்கு சிவகங்கையில் பேசும்போது இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே கடந்த வாரத்தில் இத்தனை அமாவாசையில் இந்த அரசு கவிழும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னதோ, அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள், கரைந்து போயிடும் அப்படின்னு பேசினதோ, அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்த அமாவாசை சார்ந்த ஒரு அறிக்கை, இதில் பௌர்ணமியாக முதலமைச்சர் இருக்கிறார், விடியல் அரசு அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு முதலமைச்சரே அதை தொட்டு பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கணும்? அதாவது இந்திய ஒன்றியத்தால் தமிழ்நாடு என்கிற அதாவது ஒரு மாநிலம் மிகப்பெரிய நெருக்குதலை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்க்கட்சிகள் எப்போதும் அரசியல் செய்யும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அரசியல் என்பது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த யூடியூப் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக எது ஆகுமோ, எது வாய்ச்சண்டையாக இருக்குமோ அந்த மாதிரி ரைமிங்காக பேசுகிறதாயிடுச்சு. இப்போ நீங்கள் அமாவாசையை அவர் எண்ணிட்டு 13 அமாவாசைகளுக்கு மேல் இந்த அரசு தாங்காது அப்படின்னு பேசுகிறாரு. இந்த பேச்சை நீங்கள் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக மற்றும் பாஜக 2 பேருமே 2021 வாக்கில் ஒரு ஜாதகம் கணித்தார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறது, பள்ளி கத்துறது, அமாவாசையை எண்ணுறது, இது எல்லாம் ஒரு வகையான மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு உழவியல். சரிங்களா? இப்போ இந்த வரிசையில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு அவர்கள் கொடுத்துருக்கிற எதிர்வினைங்கிறது, செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லும்போது அமைதிப்படை அமாவாசை அப்படின்னு சொல்கிறார். அமைதிப்படை அமாவாசையில் எந்த மாதிரி கேரக்டர் அவர் காலை வாரி விட்டு எப்படி வந்தாருங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானிங் அந்த கமிட்டி, யூனிவர்சிட்டி கமிட்டி அதாவது புது அறிக்கைகளை விடுகிறது. அதில் துணை வேந்தரை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு நம்ம உரிமையை அவர்கள் மொத்தமாக எடுத்துக்கொண்டு போகிற ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், படிப்பும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் முன்கூட்டி, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஏற்கனவே அந்த வேலையில் இருப்பவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன்லாம் எடுக்கிறாங்க. இதைத்தான் உண்மையிலேயே ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்கள் நலனை பேணக்கூடிய ஒரு நபர் பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அதுதான். ஆனால் நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அரசே கஜானாவே காலியாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறார். அதற்கு நிதியமைச்சர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு இன்னைக்கு கூட முதலமைச்சர் அதுல ஒரு வார்த்தையை குறிப்பிடுறார். நீங்க வீண் செலவுன்னு குறிப்பிடுறீங்களே, இந்த பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையை தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு இன்றைய கூட்டத்தில் கேட்கிறார். உண்மையாக நிதி சூழல் என்னவாக இருக்கிறது, அதை எதிர்கட்சி தலைவர் வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்கு, ஆளுங்கட்சி அதை எப்படி அணுகுகிறது, நிதியமைச்சர் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கிறது? இல்லை, 21% கிட்ட இருந்தது எங்களுடைய காட்சி காலத்தில் கடன். ஆனால் இப்போ 26 நெருங்கி விட்டது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்வதை கோட் பண்ணித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது இப்போ விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ உலகத்தில் ஒரு சம்பாதிக்கிற தனிநபராக இருந்தாலும் கையில் இருக்கிற பணத்தை வச்சு பொருள் வாங்குறது இல்லை. கிரெடிட் கார்டை கொண்டு போகிறோம், அடுத்த மாத பேமெண்ட்டுன்னு ஸ்வைப் பண்ணி தான் பொருள் வாங்குகிறோம். அதாவது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை கூட்டிக்கிடுறது. அப்போ கடன் வாங்கிட்டோங்கிறதுனாலேயே ஒருத்தர் கடன்காரன் கிடையாது. இன்னைக்கு கடன்களில் தான் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னும் கூடுதலாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஏற்கனவே இவர்கள் வாங்கி வைத்த கடன்கள் பெரிதாக இருக்கிற பட்சத்தில் அதற்கு வட்டி கட்டணும். அதுபோக நிர்வாகத்தோடு கூடி செயல்படணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 15,000 கோடி அளவிலான தொகை இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டியதை நிறுத்தி வச்சுட்டாங்க. எதுக்கு? இந்த பிஎம்சி பள்ளிகளை எல்லாம் இவர்கள் திறக்கலை, மும்முனை கொள்கைகளுக்கு ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான பணம் கொடுக்கலை. இப்படி பல்வேறு திட்டங்களுக்கான பணத்தை நிறுத்தி வைத்தது. பேரிடர்களை சந்தித்த போதும் அந்த பணத்தை கடைசியாக வந்த புயலுக்காக 36,000 கோடி ரூபாய் கேட்டாங்க இந்த அரசு. அதனால் ஒரு பைசா கொடுக்கலை. இப்படியெல்லாம் ஒன்றிய அரசு பணம் எதையும் கொடுக்காத போது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் டாக்ஸு, நிலவரியையோ ஏதாவது ஒன்று போட்டுத்தான் எடுக்க வேண்டியது இருக்குது, கூடுதலாக கடன் வாங்க வேண்டியிருக்குது. ஸோ வளர்ச்சி சார்ந்து ஒரு திட்டமிடுதலுக்காகத்தான் இது நடக்குது. ஏற்கனவே ஆட்சி கட்டில் இருந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ திட்டம், அதாவது இவர்கள் வீணான செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிருக்கான
அந்த உதவித்தொகை அது வழங்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இது வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் சொல்லி ஒரு வாரம் கழித்து 7,000 கோடி ரூபாய் 7 மாதத்துக்கான 1 கோடி நபர்களுக்கான பணத்தை இது பண்ணாங்க. அடுத்து 12 மாதங்களுக்கு 12,000 கோடி. இன்றைக்கு அந்த திட்டத்தை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சக்சஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நடக்கிற டெல்லி தேர்தலுக்கான ஆயுதமா அதை வச்சிருக்கிறாங்க. எல்லா வாக்குறுதி கொடுக்கறாங்க அப்படிங்கும்போது அந்த திட்டத்தை நாம தமிழ்நாடு ஒரு பக்கம் அதை சொன்னாலும் இன்னொரு பக்கம் இதற்கான பணத்திற்கான தேவையை எப்படி அதிகரிக்க போறோம், ப்ரொடக்டிவிட்டி எங்க இருந்து வருதுங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. அதுதான் இப்போ என்னன்னா ப்ரொடக்டிவிட்டிங்கிறது அதை இழுப்பதற்காகத்தான் $1 trillion அப்படிங்கிற கூடிய ஒரு இலக்கை வைத்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் வாங்க எங்க ஊருக்குன்னு சொல்லுவது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து கடுமையான விமர்சனங்கள், கடுமையான எதிர்வினைகள். இந்த இடம் வேண்டாம், வேறு இடம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. ஏற்கனவே 7 இடம் பார்த்து அதில் தெளித்துத்தான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 5746 ஏக்கர் கொண்ட பரப்பளவில் வெறும் 1000 ஏக்கர் மட்டுமே விளைநிலம் உள்ள பகுதி அது. 1900 ஏக்கர் அந்த அளவிற்கான இளம் தரிசு நிலமாக கிடக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி. அப்படிங்கிறதுனால தான் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அது போக பல காரணங்கள். ஒன்றிய அரசு குழு ஆய்வு செய்து செஞ்சுருக்கு. ஆனால் இங்கேருந்து போகிற போக்கில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை எல்லாம் அப்படி விதைச்சிட்டு இங்கே இந்த இடம் வேண்டாம் வேறு இடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் இன்றைக்கி அரசியலில் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி தனி மனித பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. இப்போது நம் நாட்டுக்கு, நம்மளுடைய மாநிலத்துக்கு, நாடுன்னு சொல்ல நம்மளுடைய மாநிலத்திற்கு நலனை அடிப்படையாக செயல்படணும். நீங்கள் அமாவாசைன்னு ஒருத்தர் திட்டுவதும் இன்னொருத்தர் அமாவாசைக்கு தாங்க அது பௌர்ணமி தினசரி பௌர்ணமி தான், இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை தாண்டி இன்னைக்கு யூஜிசிக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். இங்கே அதிமுக ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் அவர் ஒரு முதலமைச்சராக செயல்பட்டு இயங்கிக்கிட்டு இருந்தப்போ திமுக போராடிச்சு ஒரு எதிர்க்கட்சியாக. இதுதான் ஒரு சரியான எதிர்க்கட்சிக்கான அடையாளம். ஒன்றியத்திலிருந்து நான் என்ன சொல்கிறேன், மாநில சுயாட்சியை பேசியது அண்ணா. அந்த அண்ணாவின் பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேரில் மட்டும் அண்ணா இருந்தால் போதுமா? அவங்களும் இருமொழி கொள்கையிலேருந்து எல்லாத்துக்கும் இந்த யூஜிசி நீங்கள் சொல்கிற பல்கலைக்கழக மானிய குழு இது எல்லாத்துக்குமே அவங்களும் எதிர்ப்பை தானே பதிவு பண்ணல. எதிர்ப்புங்கிறது என்ன பருப்பொருளான எதிர்ப்பு? நான் என்ன சொல்கிறேன், காப்பி பேஸ்ட் அறிக்கைன்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. நீங்கள் பாஜக தலைவர் என்ன அறிக்கையை விடுறாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் டிட்டோ மரம் நடந்திருக்கு. அப்போ 2 பேருக்கும் ஒரே இடத்துல இருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மாதிரி நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ இப்படி பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுகிறார்கள்னு குற்றச்சாட்டு. அதை நான் நேரடியாக சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படி பட்டவர்த்தனமாக தெரிவிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே எதிர்ப்பதற்கு திறன் இன்னைக்கு உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரை பாஜக அவர்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து கடுமையான விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன எதிர்வினையாற்றினீங்க? நாளைக்கு அண்ணாவை செய்தாலும் கூட நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறது மாதிரி தானே போகுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த திட்டங்களில் எது சரியில்லை, எதற்காக இவர்கள் வீணடித்தார்கள், நீங்கள் அதை சொல்லணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த காலை உணவு திட்டம், அதாவது பெண்களுக்கான உதவி, பெண்களுக்கான பேருந்து, இலவச பேருந்து, இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் வீணான திட்டங்கள்னு சொல்கிறீங்களா? ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே ஒவ்வொரு போட்டிகள் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இது வீண் அப்படின்னு தான் சொன்னார். அது இவர் மட்டும் சொல்ல, பாஜகவும் சொன்னிச்சு. நீங்கள் இந்த ஃபார்முலா 1 அந்த கார் ரேஸ் நடக்கும்போது 250 கோடிக்கு மேலான பணம் வீணாகி போய்விட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அஜித்குமார் அந்த இதை புகழ்ந்து பேசுகிறார். ஏன்னா அவர் அந்த துறை சார்ந்தவர். நம்ம அஜித்குமார் புகழ்ந்துட்டாருன்னு நடிகருக்காக சொல்லலை, அவர் அந்த துறை சார்ந்தவர். ஒரு வீடு இருக்குன்னா அங்கே டிவியும் வேணும், சாப்பாடும் வேணும், சோஃபாவும் வேணும். நீ ஏன் இதை சோஃபா வாங்குறேன்னு கேட்கக்கூடாது. நான் சாப்பாட்டுக்கும் வேலை செய்திருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வேலை நடக்கிறது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, குழந்தைக்கு பேட்டு வாங்கி கொடுக்குறது மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதன் விளைவு என்ன நீங்கள் நல்லா பார்க்கணும். செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு, அதில் இன்றைக்கி ஒரு பையன் உலக அளவில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான். எங்களுடைய நாட்டை சேர்ந்தவன் ஒன்றிய அரசு அந்த கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிடுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய நாட்டை சேர்ந்தவன் சொல்லி பெருமைகளை எடுத்துக்கொள்கிற நீங்கள் அதே மாதிரி நன்மைகளை செய்யணும், ஷேரிங் கொடுக்கணும். அதெல்லாம் செய்யணும்னா எதிர்க்கட்சி வெறுமனே அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லி ஜாதகம் பார்த்து கொண்டிருக்காமல் 2 பேரும் சேர்ந்து ஒரே இலக்கோடு தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்காக போராடணுங்கிறது என்னுடைய கருத்து. பேசலாம்.